எனக்கு அன்பானவர்களே, யோவான் 21:3 வாசித்து பாருங்கள். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரி அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. பின்மாற்றமும் பின்மாற்றத்துக்கு தலைவனுமா இருக்கிறான். இயேசு மரித்து உயிரோடு எழும்பியாச்சு, இயேசு அடக்கம் பண்ணியாச்சு, கல்லறையில வச்சாச்சு. இப்ப உயிர்த்தெழுகிறது உங்களுக்கு தெரியல. நம்ம ஆட்கள் சரி, நம்ம ஆள் இல்லை, தலைவர் இல்லை, நமக்கு என்ன தொண்டனுக்கு வேலை, நம்ம பழைய வேலை மீனை பிடிப்போம். படகு வலையை விட்டுட்டு தானே நீ வந்த இயேசுக்கு பின்னாடி. யோவான் படகு வலை அவங்க அப்பாவும் சேர்த்து விட்டுட்டு வந்தாரு. உனக்கு என்ன இப்ப உடனே பின்மாற்றம்? நான் மீன் பிடிக்க போறேன், நம்ம பழைய வேலையை பார்ப்போம், மற்றாலும் நாங்களும் வாரோம். தலைவன் ஆயிட்டார், இப்ப பின்மாற்றத்தின் தலைவனா இருக்கிறார். அந்த ராத்திரியில ஒன்றும் பிடிக்கவில்லை. பின்மாற்றத்துக்கு போனா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? பின்மாற்றத்துக்கு தலைவனா மாறி போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறீங்களா? மனம் திரும்பிருங்க. என்ன பின்மாற்றத்தில் இருந்தாலும் இன்னைக்கே மனது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியில பின்மாற்றம், ஜபத்துல பின்மாற்றம், ஊழியத்துல பின்மாற்றம், தரிசனத்துல பின்மாற்றம். எதுலையாவது பின்மாற்றத்தில் இருக்கீங்களா? சொன்ன வாக்குத்தத்தம் தீர்க்க தரிசனம் என்னாச்சுப்பா? இன்னைக்கே மனம் திரும்புங்க. பின்மாற்றத்தில் இருக்கீங்களா? இன்னைக்கே மாற ஒப்பு கொடுங்க. தகப்பனே, எங்க ஜீவியத்துல பின்மாற்றத்தின் ஆவி நான் மட்டும் இல்ல, மற்றவங்களையும் பின்மாற வைக்கிற தலைவனா மாறினா என்ன மன்னியும். மாற ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல அருமை பிதாவே. ஆமென்.